Hi guys, welcome to Namish Gaming. நம்ம என்ன பார்க்க போறோம்? Namish Gaming வழங்கும் மார்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன். ஆமாம் கைஸ், நான் வீடியோ எடுத்தேன், அது டக்குன்னு டேப் ஆஃப் ஆயிடுச்சா. இவன் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தான், டேப் ஆஃப் ஆயிடுச்சா. ரெண்டு நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. நம்ம ஆங்கியை தான் டேப் பண்ணோம், வழக்கம் போல் ட்ராங்கியாரை விட்டு ஆங்கியை டேப் பண்ணோம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியும், ட்ராயிங் யாரை ஒன்றும் மட்டை விடுவான், அவங்களுக்குள்ள பெரிஸ் போடணும், அவ்வளோதான் கைஸ். சிம்பிள் தான், பெரிஸ் கூட பற்றிடும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்று டேம் பண்ணியாச்சு ஆங்கியை உடனே எனக்கு ஆர்டிஃபேக்ட். ஆமாங்க கைஸ், நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்க தானடா பாருங்க, அப்படியே கச்சா முச்சான் ரெக்ஸ் இருக்குதோ, கிராப்பரில் ரெக்ஸ் இருக்குது ஒன்று. இங்கே இப்போதைக்கு நாங்கள் ஆங்கி இங்கே விட்டுடலாமாடா? இங்கே தான், அதான் மலைக்கு மேலே விட்டு போகிறோம். நான் அர்ஜென்ட் ஆயிடுச்சுனா பிரச்சனையாக இருப்பான், பார்த்துக்கலாம். ஆங்கி பார்த்து பண்ண விட்றேன். ஒன்று 5 பைட் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆங்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கிராப்பர் தான் இருக்குல்ல, கிராப்பர் தான் அவருக்கானே. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சிடுறேன். இப்போ எனக்கு மெட்டல் வேணும்னா அப்புறம் ரைடங்குணத்தா மலை ஏறி உட்காருவேல, எனக்கு கிராப்பர் ஃப்ரீயாக தானே இருக்கும். அப்போ வேணா நான் இவனை கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், ஓகேவா? ஓகே, இவனை தூக்கிக்கோ, அப்படியே தூக்கிக்கலாம். நீ அதான் ரெக்ஸுனா இங்கே விட்டனா தோப்ப கடின்னு கே வந்துடுவான். அடி அடிச்சிட்டேன், கீழே போ. 2000 ஆட்ரா இவனே, ஒன்றும் தூக்கலாடா. இப்போதான் தூக்குனேன், ஆனால் எனக்கு கிட்ட போகணும். தூக்கி போகலாம் வாங்க கைஸ். அப்படியே அந்த முள்ளை பிடிச்சிட்டு இருப்பான்ல இவன் கரெக்டாக. இன்னொரு ரேங்க் இருக்காண்டா, பச்சை கலர் அவங்க எவ்வளோன்னு பார்க்கட்டா. ஏன்னா இங்கே ஒருத்தனை வீட்டில் எனக்கு ஃப்ளின்ட் வேணும்னா எடுத்துப்போம்ல. உங்கடா 1 இவனா நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இவனா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். இவன் வேணா இங்கே விட்டுறேன், ஓகேவா? நல்லா பிள்ளை. ஓகே ஈஸி. இப்போ எப்படி நான் ஆங்கிய டைம் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் வேறு தான் ஆங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோ. எப்படின்றியா? ஏய் என்னடா அது யாரு? அலாயிருச்சா? அலாயிருச்சு? ஐயோ, அந்த இருக்கும் நல்லா கண்ணு வேற அவனுக்கு தெரியும். ஆமாம், இதுக்கு இங்கே கொஞ்சம் இந்த சைடாக அவனுக்கு இதே ஆங்கி போதும்டா. விசில் டு பாசிவ். ஓகே, நான் ஆங்கியே நல்லா இருக்கியா? அப்படின்னா ஒரு லெவல் 1டா. ஓகேன்னு லெவலு. ஐ திங்க் ஒரு 2-3 பைட்டில் டேம் ஆடுவான், வாய்ப்புகள் இருக்கு. இவனை வீட்டுக்கு கொண்டு போக போறியா? அந்த பச்சை கலரை? ஆமாம். ஏன்டா அவன்கிட்ட பெரிஸ் இருக்குமேடா, ரெய்னா குளத்துக்கிட்ட இருக்காமா? ஏன் நம்மளும் வச்சுனேரா? நான் இருக்கு பஸ் 35 இருக்கே. இருக்குடா, அவனுக்கு ஒரு 10 பெரிசே போதும். அவன் டேம் ஆயிடுவான் ஒன்று. இப்போ எனக்கு ஒன்று கலெக்ட் ஆயிடுச்சுடா, நான் ட்ராயிங் கேரை விட்டது. டேக்குன்னு சாப்பிட்ற லெவல் ஒன்று தானடா. ரைட்டாக நினைக்கிறேன். 12% ஓகே டக்குண்ணா கேஸ். இப்படி தான் கேஸ் நம்ம சரி ஆங்கே டேம் பண்ணோம். ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். வாங்க கைஸ், எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். நாளா இவன் இந்த கல்லை கட்டிட்டு இருக்கிறான்னு பார்க்காதீங்க, பின்னாடி தான் நம்ம வீடு இருக்கு. டன் 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 டாய் பாருங்க, கிகா இருக்காரு பின்னாடி. ரத்த காட்டேரி இருக்கு. ரத்த காட்டேரி இதோ நம்ம கார்ச்சா ரத்த காட்டேரி இதோ பின்னாடி. போடுறான் கட்டு போடுறான். ஆனால் நாக்கு மட்டும் ப்ளூ கலரில் இருக்கும்டா அவனுக்கு. ஆமாண்டா, பார்த்துக்கோங்க நாக்கு. ஜூம் பண்ணு ஸ்பைக்கர்ஸ் வச்சு. நம்மளோட யூடி ஆர்மி தான் இங்கே இருக்காங்க. ஹேய் பறக்கிறானா? அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. அவனுக்கு பறப்பானுங்க அப்படிதான். இவன் நல்லா இல்லை, இவன் நல்ல பையன், பறக்காம இருக்கான்.
வேலி கொஞ்சமாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் இது பிடி 2 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து தெரியாதுமே 3 பேர் இருப்பாங்க. தைலக்கோழி ஒரு 3 பேர் இருப்பாங்க. இதான் ரெக்ஸ் கைஸ். ரெக்ஸ் ஒன்று ஒரு 2 பேர் இருக்காங்க. நம்மகிட்ட ஒரு ரெக்ஸ் இருக்கு. அது இப்போ போட்டு மீட்டிங் ஆரம்பிக்க வேண்டியதான். ஓ ஷட். நான் ஒரு எங்கேயோ போடுற அதெல்லாம் பண்ணுவான். பண்ண முடியல அதுக்கு தான்டா. அங்கே போடு அதெல்லாம் பண்ணுவோம். என்ன பேர் மீட்டிங் போடு. மீட்டிங் ஃபீமேல் நினைக்கிறேன். மேல் பரவாயில்ல. கேஸ் 1 minute கேஸ். கேஸ் ஒன் டே கேஸ். எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. அதான் என்னன்னு போயிட்டு பார்க்குறதுக்குள்ளே வெளியே போயிடுச்சு. மீட்டிங் போடு. ஆக போகுது லெவலில் போக போகுது. ஓகே எனேபிள் மீட்டிங் கொடுத்துருவோம் கேஸ். எப்படி பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிஹேவியரில் போயிட்டு எனேபிள் மீட்டிங் பழைய இருக்குல்ல எனேபிள் வேண்டரிங் தான் இருக்கும். இல்லை எனக்கு ஏதோ மாதிரி இருக்குடா. இவன் மட்டும் நான் நடுவில் சிங்கிச்சக்கான்னு என்ன இது? ஏன் இவன் விட்றாடே அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். இரு ஏன் தும்புத்தே தைலக்கொலை பக்கத்தில் போடு. 3 தைலக்கொலை ஒரே கலர். இங்கே நான் போடுறேன். இவனு 2 பேரும் கடை போட போகிறேன். நல்லா போடல. இங்கே ஒரு பேபி ரெக்ஸ் இருக்காண்டா. அண்ணன் தம்பி காடா டோர் பக்கத்துலேயே போட்டேன்டா. இவன் இங்கே நிற்கிறான். இது 2 பேரும் ஒரே ஐட்டப்பா. இல்லை நீட் இருக்கான்னு செக் பண்ண தம்பி. அதெல்லாம் பார்த்துக்கோ. மேலு இவன் மேலா மேலு ஃபீமேலா? ஓகேடா நில்லுங்க 2 பேரும். எப்படியே போட்டு தலைக்கொல்லி நீ தான் சொல்லவா? யாராவது இது ஹைப்ரிட் ஆகிடுவாங்க. அப்புறம் இது ஹைப்ரிட் ஆகிட போகுது. ஹைப்ரிட்லாம் ஆனால் ஆகாது. ஆர்க்கில் வாய்ப்புகள் இல்லை ஆனால் இருக்குது. அதில் மாடு போட்டால் வரும். மாட்ஸ் ஜப்ரா. ஏடா இது மறந்து போயிட்டேன்டா. இப்படி போகணும்ல. வேறு சாப்பாடே இல்லைடா. எக்ஸாம்பிள் மேட்டிங். மேட்டிங்கில் தான் இருக்கா இது? சாரி இதுதான் மேட்டிங் போடணும்னு நினைக்கிறேன். ஏய் ஹார்ட் விடுங்க தம்பிங்களா. இப்போ வெவ்வேறு இப்போ இவனை ஹார்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு போச்சு போ. என்னாச்சு? இவனுங்க 2 பேர் பண்ண ஆரம்பிச்சானு. இவனுங்க 2 பேர்ல பண்ண வர போகிறாங்க. 2 பேர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் பண்ணல. ஐயோ இவனுங்க 2 பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவனுங்க 2 பேர் இல்லை. ஐயா ரெக்ஸ் சாட்லங்க. ஃபஸ்ட்டு ரெக்ஸ் சாட்லங்கடா. அங்கே தான் வச்சுருப்பானுங்க. போய் பாரு. தைலக்கொல்லி விட்றா. ரெக்ஸ் சாடலாம். குடு எனக்கு ரெக்ஸ் சாடல் இப்போ வேணும். ஐயோ பெரிய மிஸ்டேக் இது. ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. அவ்வளோ பெரிய மிஸ்டேக் தான்டா. குட்டி மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவ்வளோ இவன் முட்டை போகிறதுக்குள்ளே எனக்கு எனேபிள் மீட்டிங் கொடுத்துறேன். டிசேபிள் முட்டை போட ஆரம்பிச்சிட்டான்டா அவன். யாரு? அவன் கொடுத்துட்டான்டா. அதான் ஆரம்பிச்சிட்டானுங்களா முடிக்க முடியாது. பார்த்துக்கலாம். ஓகே இப்போ அவனுக்கு 2 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கரெக்டாக இப்போ ஆன் பண்ணு. வரல யாருக்கு? இவன் தான் ஆனில் தான் இருக்கான். இவன் ஆனில் தான் இருக்கான் ஆல்ரெடி. தெரியும் ஷார்ட்டில் போட்டுடுறான். ஏன் மில்லி டேமேஜ் போட்டுடுறான். ஏடா கூடமாயிட போகுது. ஏடா வீடியோ போயிட்டு டைம் போயிட்டு இருக்குதுடா. அகேஷ் இதெல்லாம் குட்டியெல்லாம் போட்டேன். அது இதெல்லாம் போட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆர்டிஃபேக்ட் எடுக்கிற போகுது. கேஸ் டேய் இது டியூரேஷன் நிறைய போகலன்னா 10க்கு மேலே போயிட்டு
ஒரு என்ன சொல்கிறது ஒரு 11க்கு மேலே மாதிரிலாம் போடலன்னா 1K உனக்கு தெரியுமா ஆர்டிஃபேக்ட்? தெரியுமே, இங்கே கிட்டே இருக்கே ஒன்று. அதான் அங்கே போகலாம். இப்போ இங்கே போகிற இங்கே போகிறேன். இங்கே வேணா பேசிக் கேவா? சரி அங்கே இருக்குல்ல ஃபஸ்ட்டு கேவ், அதான் ஃபஸ்ட்டு கேவே. ஸோ ஜெஸ் நம்ம ஆர்க்கு படி எது ஃபஸ்ட்டு கேவோ அதுக்கு போகலாம். நாங்கள் போய் கண்டினியூ மட்டும் போகிறது கொஞ்சம் காட்டுட்டா. கொஞ்சம் காமி. இங்கே தைல போலீஸ் இருப்பாங்க, இருப்பாங்க. ரெக்ஸ் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நாளாந்தானுமோ கேஸ்னால இங்கே தான் கேஸ் ரெக்ஸ் டைம் போனேன். ஐ திங்க் அந்த மலையை தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். இதான்டா மலை. இந்த மலை தான் கேஸ் ரெக்ஸு மலை நாங்கள் பேர் வச்சது. ரெக்ஸ் மலை, மெட்டல் மலை அப்படி இருக்குல்ல, இது பேர் ரெக்ஸ் மலை. ஆமாம், ஏன்னா எங்களுக்கு இங்கே தான் நிறைய ரெக்ஸ் கிடச்சாங்க. டெக் ரெக்ஸ் எல்லாம் இங்கே தான் கிடச்சோம். சொல்லி வாய முடியல. ரெக்ஸ் அது ரெக்ஸா? இல்லை 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 அது இவன் கேஸ். அப்படியே நீங்கள் இங்கே வந்துட்டு எனக்கு இதான்டா மவுண்டனே. சரி இதா இது ரெக்ஸா? பாச்சியா அங்கே இருக்கான் பாரு ரெக்ஸு. எங்கடா போனா? இங்கே சரி டிப்ளியாவன். சரி நல்லா கடுப்பா. இங்கேயா? இதான மவுண்டனு. எத்தனை ஸ்டோக் வருது? அப்படியே இங்கே அப்படியே ஒரு 2-3 சுற்று எனக்கு கிடச்சாங்க ரெக்ஸு. நான் 2-3 சுற்றுறேன் கிடச்சாங்க. அப்படியே அப்படியே அப்படி போனால் அப்படியே ஸ்பான் ஆனாங்க 2 பேர் நச்சுன்னு. ஸ்டாமினா இல்லை. ஓகே அங்கே போயிட்டு ஸ்வாம்பு கேஸ். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாமா? ஓகே கேஸ். ஓகே கேஸ், நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், நம்ம எப்படியோ கேவை இது பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே இது இங்கே இருக்கானே இது. நம்ம ஒன்றும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் கேஸ். கொஞ்சம் பின்னாடி வந்திருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியே அங்கேருந்து எகிர்றோம் பார்த்தியா? தான் போதும் நிறுத்து. இல்லைடா ஒன்றும் வரலடா. அப்படியா? ரிவர்ஸ் வந்துச்சு. நம்ம எதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு பெட்டு இங்கே போட்டுப்போம். எவ்வளோ அச்சான் ஆட்டு போது. ஆமாம் போதும். என்ன ஆச்சுதோ எது? ஐயே இப்போ இவன் வேறு மேலே பார்த்து போனேன். எங்கே பாரு 50 ஹார்ட் 50 லெவல். எவ்வளோ போனா? என்னடா போனா? சோளமுத்தா. டேய் 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 மேலே பாரு. டேய் எங்கடா? யாரா இந்த குட்டி? இதுங்க எவ்வளோ ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகிட்டு குடுறா. எங்கடா போனா? டேய் ரைனோ, இது வேற மரம் அந்த மாதிரி இடம் இது. டேய் லூஸ். அவன் இதே கலரில் வேற இருக்கிறான், டார்க் கலரு. டே ரைனோ கடுப்பேத்தாதடா. டே வந்துடுறா. கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். எப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு மேப்பில் வேணா உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இது இங்கே கேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் இங்கே. ஓகே மார்க் பண்ணிக்கோ. இல்லை வேணாம், நான் தான் எடுத்துட்டேனே. அவங்கள காட்டிட்டேன். ஒரு பல்ல மாதிரி போகும், அதுக்குள்ளே நீங்கள் வாங்க. எங்கடா போனோம்? சரிடா. ஏன்னா இவன் போயிருக்காங்க கேஸ், அதனால தான் இவனுக்கு கேட்டுட்ருக்கேன் இவங்கிட்ட. ஐயோ என்னடா அந்த பூ என்ன இது வந்துட்டு அப்படியே கூசுதுடா.
எப்படி ம் நான் இப்படி தான் சரி இங்கேருந்து சேர்த்து திரும்பக்கட்டா எப்படின்னா திரும்ப எப்படி ரெண்டும் ஒரே வழி தான் ஆனால் இங்கேருந்து குச்சா கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயா ஆமாம் அப்படியே குதிக்கிற மாதிரி இருக்கும் குச்சாலும் ஓகே தான் இந்த வழி இல்லை இந்த விட்டு வந்து ஏண்டா ரெண்டுமே ஒரே வழி தானே சொன்னேன் ஏண்டா இதோ இங்கே அப்படியே ரெண்டு வழியும் ஒரே வழி தான்டா இங்கேயா அப்போ கரெக்டாக இங்கே தான்டா குச்சிருக்கேன் ஐயோ போ எப்படியோ நம்ம யூடியூப் வேர்ல்டில் ஆர்டிஃபேக்ட் எடுக்க வந்துட்டோம் முதல் ஆர்டிஃபேக்ட் இல்லை இது இங்கே வந்துட்டு இங்கே ஒரு யூட்டன் டர்னை போட்டோமா ஆர்டிஃபேக்ட் ஆர்டிஃபேக்டடா சும்மா இந்த சைடா அந்த இதுவே ஐயோ அந்த ஒரு வேவ்ஸ் மாதிரி வரும் கேஸ் இங்கே தான்டா இருக்கும் இங்கே இருக்குடா ஏன்னா இந்த மாதிரி இருந்தாவே ஆர்டிஃபேக்ட் இங்கே தான் இருக்குன்னு அர்த்தம் செடி கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும் ஆமால என்ன ஐயோ கருமோ தண்ணியா தண்ணி இல்லை குதிக்கணும் இங்கே வெயிட் பண்ண குதிக்காத ஓகே என்ன பண்ணுறது இப்போ என்ன குச்சிலாம் எப்படி மேலே ஏறிடுவ இதுதான் தைல குழி வேணுமாடான்னு கேட்டல வேர் பேக்கர் சேவ் போடு வீட்டில் போய் ஒரே நிமிஷம் இருங்க கைஸ் ரொம்ப மன்னிக்கவும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கேவ் ரன் பண்ண போகிறோம் தப்பாக நினச்சிக்காதீங்கோ இவன்கிட்ட மீட்டு வேறு இல்லையே மீட் எடுத்துக்கோ என்னத்துக்கு இவன்கிட்ட மீட் இல்லையே இப்போ யார்கிட்ட இது இவனுக்கா வெட்டிக்கிளிக்கா வெட்டிக்கிளி இல்லை இவன் தையல் இருக்கு ஓடும் போது மீட்டு தேவைப்படும் ஓடும்போது எவ்வளோ எடுக்கட்டும் ஒரு 3 ஸ்டாக்கு 2 ஸ்டாக் எடு போதும் ஓகே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவோம் இல்லைடா மீட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன்டா ட்ராங்க் யார் வேஸ்ட் எடுக்க போகுது வாடா குட்டி போதே எலி இது ஆகுதுடா நான் இப்படி வச்சுக்கிறேன்டா பாத்தியா இறக்கி விட்ற பாத்தியா என்ன மண்டியில் ஆமாண்டா அது பாய்சன்டா கேஸ் இருங்க கேஸ் நான் இது ஆஃப்லைனில் செத்துட்டு எப்படியாவது சாகுறேன் எந்த வழியில் போனால் ஒரே வழி தான் போ இதான் இங்கே தான் நான் கிறிஸ்டல்லாம் கலெக்ட் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா ஃபோனில் நம்ம ஞாபகம் இருக்குல்ல இங்கே தான் நம்மளே கிறிஸ்டா கலெக்ட் பண்ணோம் பழையா இருக்குல்ல மாட்டிக்கிறேன்டா ஐயோ வந்துட்டேன் திரும்ப மாட்டிக்கிறேன்டா மிஸ்ஸா இரும்புறான்டா இந்த இதான் ஆயிருக்கு எல்லாம் அந்த இச்சியால ஆமாண்டா இது வைரஸ் சரி ஏதாவது வைரஸ் ஏதோ COVID-25 இருக்குமோ COVID-19 இருக்குமோ COVID-25டா 2025டா அப்போ COVID-20 இல்லை அது பரவ ஆமாண்டா COVID-25 கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குடா இவன்டா எகுறானா பாரு இவ்வளோ எகுறனா லைட்டாலாம் எகிற மாட்டாரு எகுறனா மொத்தமாக எகிருவான்டா எகிரவே மாட்டேன்டா போ ஆர்டிஃபேக்ட் இன்னும் போ இந்த மாதிரிலாம் கூசல் டைம்லலாம் நான் அப்படியே கடுப்புடுவேன்டா கையில் போய் சைஸுக்கு இருக்கு இடம் இந்த இடத்த பார்த்தோம் முன்னாடி சுத்துற இப்படி போகணும் அந்த பக்கமா அதே வந்த வழிடா இது வந்த வீடா கரெக்டு ஆர்டிஃபேக்ட் இங்கே தான் இருக்கு ஆர்டிஃபேக்ட் இங்கே இல்லை கீழே போகணும் கீழே குச்சி போகணும் ஏய் ஆர்டிஃபேக்ட் இல்லை இது வந்துட்டு லூட்டு இறங்கு ஏதாவது லூட்டு கிடைக்கும் என்னடா இருக்கும் ஏதாவது திங்ஸ் கிடைக்கும் என்ன கிடைக்கும் தெரியல ஆனால் கிடச்சா பார்ப்போம் ஏதோ லூட்டு லூட் கிரேட்டு இதை வெளியே சப்ளை கிரேட்டுக்கிற மாதிரி இங்கே லூட் கிரேட் வேஸ்ட் பஃபலோஸ்ரா வெளியே சப்ளை கிரேட் மாதிரி லூட் கிரேட்டு ஏறு என்னடா இது கொசு கடிக்குதுடா அப்புறம் லைக் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லிடுறேன்
நான் கடைசியில் சொல்லுவேன்னு தெரில. மறந்து போயிடுறோம் எல்லா வீடியோவில் சொல்லணுன்ட்டு. அது ஆமாம் மறந்துடும் கேஸ். இந்த இடம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கனை இந்த பக்கம் பாரு. போ எப்படி பண்ணுங்க ஐயோ பேக் சொல்லக்கூடாது. சரி நம்ம போயிட்டு ஆர்டிஃபேக்ட் எடுக்கணும். ஆர்டிஃபேக்ட் இப்போ நீ இறங்கி போ. கைஸ் ஆர்டிஃபேக்ட் வரப்போகுது. பார்த்துட்டேன் அந்த வெளிச்சம். குனிஞ்சு போ. ஓகே போயிட்டாடா, குளியவே இல்லைடா. அப்படியே வந்துட்டோம். முதல் ஆர்டிஃபேக்ட் இதோ. நெக்ஸ்ட் எபிசோட யார் அலையரா டேப் பண்ண போகிறது பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்ம இல்லை. ஏய் இந்த வழியிலடா, அந்த பக்கம். இதுலடா ஒன்று வழி. அந்த வழி தப்பான வழி. ஐயோ ஏய் அட்டாக் டார்கெட்டா கூட அட்டாக் டார்கெட் ஃபாஸ்டா. கொல்றவன முடுறான். சரி முடுறாவன பாரு. ஆளு டைனோசர்ஸ் இருக்காங்க கைஸ். எப்படி ஆர்டிஃபேக்ட் ஏதாச்சும் கைஸ். ஓகே சித்ரா சாப்பிட்றான். 140 லெவல்றோம். என்னது லெவலா? ஆமாம். ஓ ஷாட் கைஸ். ஓகே கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ராப்பர் அதிகமாகுதா? ஆமாம். அவனுங்க அப்போ கடிச்சது இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. என்னடா அதிகமாயிட்டு இது குறையாது போலையே. அவன் நிறைய கடிச்சு. அவனுக்கு எத்தனை கடிக்க வச்சானுங்க அவனுங்க? 2 கடி. ஆமாம் அவன் ஹை லெவலில் நிறைய பாய்சனஸாக இருப்பான். ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் நமிஷ் கேமிங். பாய் 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 பாய். போய்